ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே. என்னோடய அப்பா என்னை விட்டு எங்கள் அப்பா இறந்து 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 10 வருஷம் ஆயிடுச்சு எங்கள் அப்பா என்னை விட்டு போய். அதனால் அப்பா இல்லாததோட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி அப்பா இல்லாத நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த ஃபாதர்ஸ் டே அன்றைக்கி உலகத்தில் உள்ள எல்லா ஃபாதர்ஸ்க்கும், என்னோடய பெரியப்பா, சித்தப்பா, எங்கள் அப்பா ஏஜில் எல்லாருக்கும் என்னுடைய ஃபாதர்ஸ் டே வாழ்த்துக்கள். எல்லாருமே நான் 100 years ஸ்டே பிளஸ்ட், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் எப்போயுமே கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது குடல் கிரேவி. இந்த குடல் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோஸில் செய்ய போகிறேன். மறக்காமல் எல்லோரும் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோஸில் நம்ம செய்ய போகிறது போட்டி குடல். இங்கே பாருங்கள், போட்டி செய்ய போகிறோம். இப்போ இந்த போட்டி எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், போட்டி. இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 1 கப் தேங்காய், 1 கப் தக்காளி, 1 கப் சின்ன வெங்காயம், நான் கட் பண்ண சின்ன வெங்காயம், மல்லி இலை, குழம்பு மிளகாத்தூள், கறி மசாலா தூள், மிளகுத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், மிளகு, கசகசா கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் நம்ம பொடி பண்ணி, கசகசா 1 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூனு, இதெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை நீங்கள் நல்லா வறுத்துடணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த வெங்காயம் முழுசாக இருக்கிற வெங்காயத்தை வச்சுருங்க. 1 கப் தேங்காய் போடுங்க. இதை நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு வதக்குங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துடுறோம். நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த பட்டை கிராம்பு பொடி இருக்குது பாருங்கள், நான் அரைச்சி வச்சு பட்டை கிராம்பு லவங்கம் அதை போட்டுருவேன். ஏலக்காய் போட்டு ஒரு பொடி கூடாது, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் 1 கப் வெங்காயம் போடுவேன். மிளகா 2 காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 கப் தக்காளி, நல்லா வதக்குங்க. நல்லா இந்த குடல் கறியை இப்படி இதில் போடுங்க. லைட்டாக மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டிங்கன்னா செம்ம சூப்பராக அந்த மசாலாவை எல்லாம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் எல்லாம் குழம்பு மிளகாத்தூள் தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணுறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி. கரம் மசாலா 1 ஸ்பூன், கறி மசாலா ஆட் பண்ணால் போதும். நல்லா கிளறுங்க. நல்லா இந்த மாதிரி வரும். இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுடணும். போட்டு ஒரு 5-6 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம கிரேவி பார்க்கலாம். சூப்பரான சுவையான குடல் கிரேவி ரெடி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.